السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولو أن أهل القرى آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والأرض صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان صدق رسولك الكريم. அன்பு பண்புகள் எல்லாவற்ற உந்தன் திருநாமம் போட்டு துவக்கிறேன். எல்லாம் சாந்தியும் சமாதானமும் சர்தாரே தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சான்றுகளே வருவாதை பேரி பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், உலக மோமின்கள், குறிப்பாக அல்லாஹ்வுடைய நல்லருளை நாடி வந்திருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நலாட்டுமாக. அன்புக்கும் வணியத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த வாரத்தினுடைய தலைப்பு அல்லாஹும்ம பாரிக் லனா, யா அல்லாஹ் எங்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக என்ற தலைப்பின் கீழ் உங்களுக்கு சில செய்திகளை நான் சொல்ல இருக்கிறேன். இந்த நேரத்திலே இந்த தலைப்பிலே நாம் உரையாற்ற காரணம், நாம் இப்பொழுது புனிதமிகு ரஜபுடைய மாதத்தில் இருக்கின்றோம். ரஜபுடைய மாதம் வந்துவிட்டாலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக இந்த துஆவை ஓதி வருவார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான், யா அல்லாஹ் எங்களுக்கு நீ ரஜபிலும் ஷஅபானிலும் பரக்கத் செய்வாயாக. வ பல்லிகனா ரமலான், ரமலானை அடைகிற பாக்கியத்தை வழங்குவாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னொரு ஹதீஸில் இப்படியே வருகிறது, நடைமுறையிலே நாம் இந்த துஆவை ஓதிக்கொண்டிருக்கின்றோம். இன்னொரு ஹதீஸில் இப்படி வருகிறது, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பாரிக் லனா ஃபீ ரமலான், யா அல்லாஹ் ரஜபிலும் ஷாபானிலும் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, ரமலானிலும் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக என்றும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். எனவே பரக்கத் என்றால் என்ன, அந்த பரக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய, அந்த பெற்றுத்தரக்கூடிய சில வழிகள் என்ன என்பதைத்தான் உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்ல இருக்கிறேன். அன்பிற்கினியவர்களே, அரபியிலே சில வார்த்தைகள் இருக்கின்றது. அதை விளங்குவதற்காக வேண்டி நாம் தமிழாக்கம் செய்தாலும் கூட, மொழிபெயர்த்தாலும் கூட, அது நமக்கு விளங்குவதற்காகத்தான் நாம் மொழிபெயர்த்துக் கொள்கின்றோம். ஆனால் அதுதான் அதனுடைய அசல் அர்த்தம், அது மட்டும்தான் அந்த அர்த்தம் என்பது கிடையாது. உதாரணமாக பரக்கத் என்று சொன்னால் அபிவிருத்தி என்பதாக நாம் கூறுகின்றோம். இதை நாம் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி நாம் இந்த அர்த்தத்தை வைத்திருக்கின்றோம். இந்த அர்த்தம் சரிதான், ஆனால் இது மட்டும்தான் அதற்கான முழுமையான அர்த்தமா என்று சொன்னால் இல்லை. அதே மாதிரிதான் அரபியிலே நிறைய வார்த்தைகள் இருக்கின்றது. செஹத் என்பது இருக்கிறது, சலாமத் என்பது இருக்கிறது, ரஹ்மத் என்பது இருக்கிறது. இது மாதிரியான பல்வேறு வார்த்தைகள் இருக்கின்றது. இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நாம் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி சில அர்த்தங்களை நாம் வைத்திருந்தாலும் கூட அதுதான் முழுமையான அர்த்தமா என்றால் இல்லை.
எனவேதான் அறிஞர் பெருமக்கள் எழுதுகிறார்கள், அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கிற நேரத்திலே யா அல்லாஹ் எனக்கு சலாமத்தை வழங்குவாயாக, ரஹமத்தை வழங்குவாயாக, பரக்கத்தை வழங்குவாயாக என்று நாம் அல்லாஹ்விடத்தில் அரபியிலே நாம் கேட்டு விட வேண்டுமே தவிர அதற்கு போய் நான் தமிழாக்கம் செய்ய வேண்டிய தேவைகள் நமக்கு கிடையாது. அந்த அடிப்படையிலே பரக்கத் என்பது நான் விலகிக் கொள்வதற்காக வேண்டி அபிவிருத்தி என்பதாக நாம் சொன்னாலும் கூட அந்த பரக்கத் என்பது விரிவான அர்த்தங்களை உள்ளடக்கியது. பரக்கத் என்பதற்கு அறிஞர் பெருமக்கள் இரண்டு வகையான விளக்கங்களை கூறுகின்றார்கள். இந்த இரண்டிலே எது கிடைத்தாலும் நமக்கு பரக்கத்தை தான். யா அல்லாஹ் எங்களுக்கு பரக்கத்தை தருவாயாக நாம் அல்லாஹ் துஆ செய்வோம். எதுல கேட்கிறோம்? யா அல்லாஹ் எங்களுடைய ஹயாத்திலே பரக்கத்தை வழங்குவாயாக என்று நாம் அல்லாஹ்வை கேட்கிறோம். அந்த ஹயாத்திலே பரக்கத் என்பது இரண்டு வகையாக இருக்கின்றது. செல்வத்திலே பரக்கத்தை தருவாயாக நாம் கேட்க வேண்டும். அந்த செல்வத்தின் பரக்கத் என்பதும் இரண்டு வகையாக இருக்கின்றது. ஆக இந்த உலகத்திலே நாம் எதை கேட்டாலும் கூட அதிலே நாம் பரக்கத்தை நாம் கேட்க வேண்டும். அப்படி கேட்கிற நேரத்திலே அல்லாஹ் தஆலா இந்த இரண்டு விதங்களிலே ஏதேனும் ஒரு விதத்தில் அல்லாஹ் தஆலாவுக்கு பரக்கத்தை வழங்குகின்றார். அந்த இரண்டும் நமக்கு பரக்கத்து தான். அதனால பரக்கத்தை நாம் அல்லாஹ்விடத்திலே இந்த மாதத்திலே பெருமானார் கேட்டு நமக்கு கற்றுக் கொடுத்தாலும் கூட எல்லா காலத்திலுமே நாம் கேட்க வேண்டும். யா அல்லாஹ் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக என்பதாக நாம் எல்லாரும் கேட்கலாம். ஏன் கேட்கிறோம்? பரக்கத்துனா என்ன? அறிஞர் பெருமக்கள் இரண்டு விளக்கம் கூறுகிறார்கள். பரக்கத் என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா நீண்ட ஆயுளை கொடுத்து அந்த நிறைய அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருந்தார். அவருடைய ஹயாத்து பரக்கத்தாக இருக்கார், அவருடைய வாழ்க்கை பரக்கத்தாக இருக்கார். அதே நேரத்திலே ஒரு மனிதர் குறுகிய காலம் வாழுகின்றார், அதிலே நிறைவான அமல்கள் செய்துவிட்டு இந்த உலகத்திலே சேவைகள் செய்துவிட்டு மூத்தாகிவிட்டார். அதுவும் பரக்கத்தான வாழ்க்கை. அப்ப பரக்கத்துல ரெண்டு விஷயத்தை கூறுகிறார். முதலாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிறைய கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக நிறைய பலன்கள் கிடைத்தாலும் பரக்கத். அல்லது இரண்டாவதாக குறைவாக கொடுக்கப்பட்டு நிறைவான பாக்கியங்கள் நிறைவான பலன்கள் அவருக்கு கிடைத்தால், அதன் மூலமாக மற்றவருக்கு கிடைத்தால் அதுவும் பரக்கத்தாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தான் ஒரு மனிதனுடைய ஹயாத் எப்போது பரக்கத்தாகும் அப்படின்னா, அவருக்கு அல்லாஹ் தஆலா நீண்ட காலம் அல்லாஹ் தஆலா ஆயுளை கொடுத்தார், அது நிறைய அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தார், அவர் பரக்கத்தான வாழ்க்கையை வாழ்கின்றார். சில மக்களுக்கு குறுகிய கால வாழ்க்கை தான், ஆனால் நிறைய சேவைகள் செய்தார்கள், நிறைய அமல்கள் செய்தார்கள், மக்களுக்காக நிறைய சேவைகளை செய்து மக்களுடைய மனதிலே இடம் பெற்றிருந்தார்கள். இவர் பரக்கத்தான வாழ்க்கையை வாழ்ந்தவர். செல்வத்திலே பரக்கத்தும் அப்படித்தான். ஒரு மனிதருக்கு அல்லாஹ் நிறைய செல்வங்களை கொடுத்தார், அந்த செல்வங்களை கொண்டவர் நல்ல பணியிலே தாராளமாக செலவு செய்தார், அவருக்கு அது பரக்கத்தான செல்வம் தான். சில மக்களுக்கு அல்லாஹ் தஆலா செல்வத்தை கம்மியாக கொடுத்தார், அதன் மூலமாக அவர் பிறவிலே தேவையாகாத அளவுக்கு நிறைவாக அவர் வாழ்ந்தார். அப்படின்னா அந்த பரக்கத், அந்த செல்வம் என்பது பரக்கத்தான செல்வமாக இருக்கிறது. அப்படியே பரக்கத்துக்கு என்ன அர்த்தம் சொல்றாங்க அப்படின்னா, இரண்டு விஷயங்களை கூறுகிறார்கள். ஒன்று, நிறைய கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக நிறைய பலன்கள் கிடைத்தால் அது பரக்கத்தாக இருக்கின்றது. ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, அப்துல்லா இப்னு யுஸ்ர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, திருமதி என்ற கிதாபினுடைய 2252வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. ஜா ஆராபி இலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு கிராமவாசி வந்தார். வந்தவர் கேட்டார், ஐயுன் நாஸ் கைர், அல்லாஹ்வுடைய தூதரே சிறந்த மனிதர் யார் என்பதாக கேட்டார். சிறந்த மனிதர் யார் என்பதாக கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தூபா லிமன் தால உம்ருஹு வ ஹஸன அமலுஹு, யாருக்கு அல்லாஹ் தஆலா நீண்ட காலம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து அது நிறைய அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தானோ அவர் பாக்கியசாலி, அவரிட செய்வார் சிறந்தவர், அவருக்கு வாழ்த்து உண்டாகட்டும் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆஸ்னார். அப்போ அல்லாஹ் தஆலா அவருக்கு என்ன செய்யறான்? நீண்ட ஆயுள் அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான், அது நிறைய அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்து விட்டால் உண்மையில பாக்கியசாலிதான். அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்பதாக நம்ம அல்லாஹ்விடம் நிறைய துஆ செய்யணும்.
அல்லாஹ் தஆலா நமக்கு நிறைய ஹயாத்தை கொடுக்கிறோம், நீண்ட ஹயாத்தை கொடுக்கிறோம், அது நிறைய அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறதாக சொல்லி நாம் அல்லாஹ்விடத்தில் இறங்கி கேட்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் வாழக்கூடிய ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நிமிடமும் அது இபாதத்திலே கழிந்து விட்டால் அவர் சிறந்த அந்தஸ்தை பெறுகின்றார். ஹதீஸ் ஷரீஃபிலே ஒரு செய்தி வருகிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வெளியூரை சார்ந்த 2 சகோதரர் மதீனாவுக்கு வருகிறார்கள். வந்தவங்க ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள். ஈமானை ஏற்றுக்கொண்டு மதீனாவிலே தங்கிட்டாங்க. அவருடைய ஊருக்கு போகல, மதீனாவிலே தங்கிட்டாங்க. அப்படி தங்கி என்ன செய்யறாங்க? மார்க்கத்தை படித்து மக்களுக்கு மார்க்கத்தை போதித்துக் கொண்டு என்ன செய்யறாங்க? மார்க்கத்துக்காக தன்னை அர்ப்பணம் செய்து விட்டார்கள். இந்த நிலையிலே ஒருவர் என்ன செய்கிறார்? ஒரு போரிலே கலந்து கொண்டு ஷஹீதாகிறார். மற்றொரு சகோதரர் 1 வருடம் கழித்து மதீனாவிலே வீட்டிலேயே பள்ளியிலேயே மூத்தாகிறார். திண்ணை தோழர்னு சொல்லுவாங்க. என்ன செய்யறாரு? அந்த திண்ணையிலேயே மதிய மசித் நம்ம விட்டு திண்ணையிலேயே மூத்தாயிட்டார். அவர் அடக்கம் செஞ்சுட்டாங்க, முடிச்சு. தல்ஹத் இப்னு உபைதுல்லா என்ற ஒரு சஹாபி இருக்காங்க. இந்த சஹாபி அந்த 2 பேரையுமே கனவிலே பார்த்தார்கள். அப்படி கனவுல பார்க்கும்போது இந்த 1 வருடம் லேட்டா மூத்தானார்ல இவர் சொர்க்கத்துக்கு முதல்ல போறாரு. அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதானவர் 2வது சொர்க்கத்துக்கு போறார். இந்த கனவை கண்டோன்னு உங்களுக்கு ஆச்சரியமாயி போச்சு. ஆக்சுவலா யார் முதல்ல சொர்க்கத்துக்கு போகணும்? முதல்ல என்ன செய்யறார்? அல்லாஹ்வுக்காக வேண்டி உயிரை தியாகம் செய்தவரா சொர்க்கத்துக்கு போகணும். நான் அவர் போகலையே, அவர் 2வது போறாரு. ஆனா வீட்டிலேயே மூத்தானவர், பள்ளியில மூத்தானவர் என்ன செய்யறாரு? இயற்கையாக மூத்தானவர் முதல்ல சொர்க்கத்துக்கு போறாரு. இவருக்கு புரியல. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவர் கேட்டார். யார் கேட்கிறாங்க? தல்ஹத் இப்னு உபைதுல்லா கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படி ஒரு நான் கனவு கொண்டேன், எனக்கு இது ஆச்சரியமாக இருக்கிறது, இது எப்படி சாத்தியமாக கேட்கிறான், எனக்கு புரியலன்னு கேட்கிறான். அப்புறம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவரை விட, யாரை விட? போரிலே ஷஹீதான அவரை விட இவர் 1 ஆண்டு காலம் அதிகமாக இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார் இல்லையா? யசூமு சனத்தன் கதா, அவர் 1 ஆண்டு அவரை விட இவர் அதிகமாக நோன்பு வச்சிருக்காருல்ல. 2 பேரும் ஒரே நேரத்தில் ஈமான் ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் முந்தியவரை விட, ஷஹீதானவரை விட இயற்கையாக மூத்தானவர் என்ன செய்யறாரு? 1 வருஷம் நோன்பு வச்சிருக்காரு இல்லையா? வயுசல்லி சனத்தக்கதா, 1 ஆண்டு இவர் தொழுதிருக்கிறார் இல்லையா? 1 வருஷம் என்ன செஞ்சிருக்காரு? இவர் தொழுதிருக்கிறார் இல்லையா? பெருமானார் இப்படியே சொல்லுவாங்க, ஹதீஸிலே வருகிறது, 1800 நேரங்கள் அவர் தொழுதிருக்கிறார். பெருமானார் அவர்கள் 1 வருஷத்துக்கு என்ன செய்றாங்க? 360 நாட்கள் இந்த கணக்குல பெருமானார் சொல்றாங்க. 360 நாள் அப்படின்னு கேட்டாவே என்ன செய்யறது? 1800 நேரங்கள் தொழுதிருக்கின்றார். நம்ம அச்சுல பார்க்க போனா 365 நாள் வரும். அப்படி பார்க்க போனா இன்னும் 25 நேரத்துக்கு அதிகமாயிருக்கு. ஹதீஸிலே வருகிறது 1800 நேரங்கள் தொழுதிருக்கிறார் இல்லையா? பிறகு இவர் முதலிலே சொர்க்கத்துக்கு போவது என்ன ஆச்சரியமாக கேட்கிறார்கள். இப்ப எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, இந்த உலகத்திலே நீண்ட காலம் வாழ்வது பாக்கியமா? பாக்கியம். யாருக்கு? ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகையை என்ன செய்கிறார்? பேணுதலாக தொழக்கூடிய மனிதர்களுக்கு, ரமதானுடைய காலத்திலே முழுமையாக நோன்பை நோக்கக்கூடியவர்களுக்கு, ஏதேனும் தந்திரத்தின் காரணமாக அல்லது மாதவிடாயின் காரணமாக நோன்பை விட்டால் அந்த நோன்பை பூர்த்தி செய்த பெண்களுக்கு அந்த ஆண்டு 1 வருஷம் அவருக்கு பாக்கியமான். ஹதீஸ் ஷரீஃபிலே இன்னொரு செய்தி வருகிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைஸ யதஹஸ்ஸரு அஹ்லுல் ஜன்னah, சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்கு போன உடனே கவலைப்பட மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாமல் கழிந்த நேரத்தை பற்றி கவலைப்படுவார்கள். ஏன்னா அங்க போய் ஒவ்வொரு திக்ருடைய அந்த என்ன செய்யறாங்க? அந்த பாக்கியங்களை, பலன்களை பார்க்கிறாங்க. இவரை விட ஒருத்தர் என்ன செஞ்சாரு? ஒரு தஸ்பீ கூட செஞ்சிருப்பார். அல்லாஹ் சொல்லுவான், நீ 1000 தடவை செஞ்சியா, நீ இங்க தங்கிக்க. நீ 1001 தஸ்பீ செஞ்சிருக்க, இவரை ஒரு அந்தஸ்து மேல இருக்கு.
இவன் 1002 செஞ்சிருக்கா, இவளை 2 அந்தஸ்து பேரவைக்கு. அப்ப யோசிச்சு பாப்பா அடியார். ஹதீஸ்ல பெருமானாக்குவாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஹதீஸுக்கு நான் உங்களுக்கு தயவு சொல்லிட்டு இருந்தேன்னா அப்புறம் இரவு நைட்டு பூரா ஓடிடுது. அவ என்ன பெருமானார சொல்றாங்க, சொர்க்கவாயு சொர்க்கத்துக்கு போகவும் கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா சொர்க்கத்துக்கு போகிற நேரத்திலே சொர்க்கவாயு என்ன சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி அல்ஹப அன்னல் ஹஸன். அல்லாஹ் எங்களுக்கு கவலை நீக்கி அல்லாஹ்வுக்கே எல்லா பொருளும் சொல்லித்தான் உள்ள போவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், சொர்க்கத்துக்கு போற வரைக்கும் எல்லாத்துக்கும் கவலை இருக்கு. வெளியில என்ன சொல்லுவான், அவருக்கெல்லாம் என்னையா ஜாலியா இருக்கா அப்படியோட என்ன செய்வான், அடுத்தவனை பத்தி நம்ம புலம்பிக்கிட்டே உட்கார்ந்துருப்போம், பொறாமப்பட்டே உட்கார்ந்துருப்போம். ஆனா உலகத்துல எவனும் நிம்மதியாவாது. அது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு போச்சு. நம்ம கூட பழகி நம்பாக தெரிஞ்சு போச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அவரை விட அந்தாரவன் நல்லா வச்சிருக்கா. இவ்வாக விளைக்கின்ற அளவு காத்தால் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமாக இருக்கின்றது, கவலை சூழ்வாக இருக்கின்றது. அவன் சொர்க்கவாதிகள் என்ன செய்வாங்க, சொர்க்கத்துக்கு போகும்போது வாசல்ல நின்று சொல்வாங்களாம், யாரெல்லாம் கவலை நீங்கிருச்சலாம், இனிமே நிம்மதிதான் என்பதா அவர் சொல்வார். ஆனால் பெருமானா சொல்லுவாங்க, அந்த சொர்க்கவாதிகள் என்ன செய்யறாங்க, சொர்க்கவாதிகள் என்ன செய்வாங்க அப்படின்னா, சொர்க்கத்துக்கு போனோட எவை கோட்டி கவலைப்படுவார்கள். எந்த நேரம் அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாமல் கலைந்து விட்டதோ அந்த நேரத்தை பத்தி கவலைப்படுவாங்களா ஆகா என்பதாக. எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, ஒரு மனிதனுடைய ஹயாத்து பரக்கத்தை எப்போது பரக்கத்து, நீங்க 5 நேரம் தொழுது விட்டு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் நேரத்தில் அல்லாஹ்வை திக்ர் செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்தில் ஓதிக்கொண்டு குர்ஆன் ஓதுவதன் மூலமாக ஏதோ ஒரு இபாதத்தின் மூலமாக நீங்கள் கழித்து விட்டால் அச்சா திக்ர் ஓடிட்டே இருக்கிற அர்த்தம் இல்லை. அப்படி மார்க்கமா சொல்லவே இல்லை. உடைய ஓய்வு நேரத்தில் அல்லாஹ் திக்ர் செய்றீங்க, ஸலவாத் ஓதுறீங்க, டெய்லி ஒரு 4 பக்கம் குர்ஆன் எடுத்து ஓதுறீங்க, 5 நேரம் நீங்க பேருதலா தொழுவீங்க, உங்களுக்கு அல்லாஹ் வசதியை கொடுத்துதான் நீங்க ஸகாத்தை கொடுத்துறீங்கன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பாக்கியமாகுது. சரி, அறிஞர் இன்னொரு செய்தியை சொல்றாங்க. சரிங்க, அல்லாஹ் நமக்கு நீண்ட ஹயாத்தை நமக்கு கொடுக்கணும், நீண்ட ஹயாத்தை நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு 6 விஷயங்களை செஞ்சா நமக்குடைய ஹயாத்தை அல்லாஹ் தஆலா பரக்க செய்யறான், ஹயாத் அல்லாஹ் பரக்க செய்யறான். ஆனால் அதை நம்ம நல்வழியிலே பயன்படுத்திக் கொள்வது என்பது நம்முடைய கையில இருக்கு. புரியுதா? ஹயாத் அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்து விடுவார், ஆனா அதை நம்ம நல்வழியிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். 6 விஷயங்கள் நம்முடைய ஹயாத்துல வந்து பரக்க செய்யுமா. முதலாவதாக சொல்றாங்க, யார் சூரத்து தகாபுனை ஓதுகிறார்களோ, சூரத்து தகாபுங்கிறது குர்ஆன்ல வந்து 64வது சூரா, குர்ஆன்ல 2 பக்கம் தான் இருக்கும், 28வது கன்சன் எல்லாருக்கா இல்லையா, அதனால சூரா வரும். 64வது சூரா 2 பக்கம் தான் இருக்கும். பெருமானார் சொல்றாங்க, மன் கரா சூரத்து தகாபுன் ருஃபிய அன்ஹு மௌத்துல் ஃபுஜா, யார் தினந்தோறும் இந்த சூரத்து தகாபுனை ஓதுகிறார்களோ அவருக்கு திடீர் மூத்து என்பது ஏற்படாது. இன்னைக்கு திடீர் மூத்து என்பது அதிகமாகி போச்சு இல்லையா. இன்னைக்கு மூத்துங்கிறதுனா ஒரு காலத்துல வந்து மூத்தாய் தான் கேள்விப்பட்டாரு ஆச்சரியமா இருக்கு, பயமா இருக்கு. இன்னைக்குதான் வந்துட்டு என்ன செய்வது, மூத்த பத்தி நமக்கு பயமே இல்லாம போச்சு. அந்த அளவுக்கு என்ன செய்யறது, மூத்து சகஜமாகி போறது. மூத்து சகஜமாகி போறதை விட இளவயது மரணங்கள் அதிகமாகி போச்சு, இளவயது மரணங்கள் அதிகமாகி போச்சு. அதுக்கு பல காரணங்கள். ஆனா இளவயது மரணம் அதிகமாகி போனது. ஆனா உண்மையிலேயே இளவயது மரணத்தை விட்டு பெருமானார் பாதுகாப்பு தேடினார். இளவயது திடீர் மௌத்தை விட்டு பெருமானார் பாதுகாப்பு தேடினார்கள். அல்லாஹ் இன்னியாவது இருக்கிற மௌத்தில் ஃபுஜாத்தி, யா அல்லாஹ் திடீர் மரணங்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக என்று பெருமானார் கேட்டாங்க. அதே பெருமானார் இப்படியும் கேட்டாங்க, அல்லாஹும் இன்னியாவது இருக்கிற அறுதலின் உம்மரி, என்னுடைய வேலையை என்னால் செய்ய முடியாத அளவுக்கு முதுமை ஏற்பட்டு பலகீனம் ஏற்படுவதை விட்டும் என்னை பாதுகாப்பாயார். அப்படிப்பட்ட நிலைமை வந்துடக்கூடாது. அவர் திடீர் மௌத்தை விட்டும் என்ன நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, யார் தினந்தோறும் சூரத்து தகாபுனை ஒரு தடவை ஓதி வருகிறார்கள், எந்த தேவைதான் ஓதிக்கணும். இது ஹதீஸ்ல வந்து காலையில ஓது மாலையில ஓதுகள்னா வரல. உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்கிறதோ, பயானுடைய நோக்கம் அமல் செய்யறது மட்டும்தான். அதுக்காக தான் உங்களுக்கு கஷ்டப்பட்டு செய்திகள் இருப்பது என்பது. அப்ப என்ன செய்யறோம், தினந்தோறும் இன்னையில இருந்து ஒரு நியத்து வைங்க, நம்ம எதிர்த்து என்ன செய்யறோம், சூரத் தகாபுனை ஓதிடும். உங்களுக்கு ஓத தெரியலையா, உங்க வீட்டுல எல்லா பிள்ளைகளும் வீட்டுல குர்ஆன் ஓது, அல்ஹம்துலில்லாஹ். நிறைய பிள்ளைங்க, எல்லா பிள்ளைகளும் வீடுகள்ல மேக்சிமம் ஒவ்வொரு பிள்ளையாவது குர்ஆன் ஓது. அந்த பிள்ளைங்களை உட்கார்ந்து நீங்க ஓத வச்சு கேட்டீங்கன்னாவே அதே நன்மை உண்டு. பெருமானார் சொல்லுவாங்க, அஸ்ஸாபுல் காயு சவா, ஓதக்கூடியவனும் கேட்கக்கூடிய நன்மையிலே சமமானவர். உங்களுடைய பிள்ளைகளையோ உங்க பேரம்பேத்தியோ யாரையா ஒரு உட்கார்ந்து ஓத சொல்லுங்க.
நீ நைட்டு வந்து ஓதப்பான்னு சொல்லுங்க. அப்படி ஓதக்கூடிய வல்லமை உண்டாக்கிட்டீங்கன்னா அல்லாஹ் தஆலா ஹயாத்துல பரக்கத் செய்வான். சரி, இரண்டாவதாக சொல்றாங்க, பெற்றோருக்கு உபகாரம் செய்தது. பெற்றோருக்கு உபகாரம் செய்த, பெற்றோருக்கு பணிவிடைகள் செய்து, உங்களுக்கு தேவையானதை செய்து, உங்களுக்கு என்ன செய்யக்கூடிய துஆவை பெற்றுக் கொள்ளுது. அல்லாஹ் தஆலா ஹயாத்திலே பரக்கத் செய்கிறார். முஆத் பின் அனஸ் அறிவிக்கிறாங்க, மன் பர்ர வாலிதைஹி தூபா லஹு ஸாதல்லாஹு ஃபீ உம்ரிஹி. யார் பெற்றோருக்கு உபகாரம் செய்கின்றார்களோ அவருக்கு வாழ்த்துக்கள் உண்டாகட்டும், அவருடைய ஹயாத்திலே அவருடைய ஆயுளை அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்வதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அவ பெற்றோருக்கு பணிவிடைகள் செய்து அவங்களுக்கு நல்லபடியாக நடந்து கொண்டு அவருடைய துஆவை பெற்றுக் கொள்ள வேண்டிய இரண்டாவது செய்தி. மூன்றாவதாக, உறவுகளோடு யார் சேர்ந்து வாழ்கிறார்களோ அவருடைய அல்லாஹ் தஆலா அவருடைய ஹயாத்தை அல்லாஹ் பரக்கத் செய்கின்றார், அவருடைய ரிஸ்கை அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்கின்றார். ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, புகாரி முஸ்லிமிலே ஹதீஸ் வருகிறது, மன் சர்ரக அய்யபசுத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ அய்யுன்ஷா லஹு ஃபீ இஸ்ரிஹி ஃபல்யஸ்தல் ரஹிமஹு. யாருடைய ஹயாத்தை அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்ய வேண்டுமாக ஆசைப்படுகின்றாரோ, யாருடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் பரக்கத் செய்ய வேண்டும், அதன் மூலமாக அவர் மகிழ்ச்சி அடையமாக ஆசைப்படுகின்றாரோ, அல்லாஹ் தஆலா நீண்ட ஆயுளை கொடுத்து நிறைய பொருளாதாரத்தை கொடுத்து மன மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் அவர் ஆசைப்படுகின்றாரோ அவர் உறவுகளோடு சேர்ந்து வாழ்த்துமாக பெருமானார் சொல்றாங்க. மூன்றாவது செய்தி. நான்காவது செய்தி சொல்றாங்க, நிறைய இஸ்திக்ஃபார் ஓதும். அததான் நான் கூட சொல்றது, தினந்தோறும் 100 தடவை இஸ்திக்ஃபார் ஓதுகின்ற வளனை உண்டாக்கி கொள்ள வேண்டும். இது நபியினுடைய சுன்னத்தாக இருக்கிறது. நபியினுடைய சுன்னத் அது. பெருமானார் சொல்லுவாங்க, ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் நான் 100 தடவை இஸ்திக்ஃபார் தேடுகிறதாக பெருமானார் சொல்றார். நம்ம பால செய்தமா செய்யவில்லையா என்பதை யோசித்து, நான் பாவம் செய்திருந்தால் தௌபா செய்தேன், பாவம் செய்யாவிட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செய்தேன் என்பது வேறு விஷயங்கள். சுய பரிசோதனை செய்ய வருகின்றது. ஆனால் நான் பாவம் செய்தாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி 100 தடவை இஸ்திக்ஃபார் ஓதுவது நபியுடைய சுன்னத்தாக இருக்கிற வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும். யார் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இஸ்திக்ஃபார் தேடுகின்றாரோ அல்லாஹ் தஆலா அவருக்கு ஹயாத்தை பரக்கத் செய்கின்றார். அல்லாஹ் தன் திருமறையை கூறுகின்றார், 11வது சூராவுடைய 3வது வசனம், வஅனிஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலைஹி. நீங்க அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், நீங்களுடைய பாவத்தை விட்டு அல்லாஹ்வின் பக்கமாக மீண்டு வாருங்கள். செய்த பாவத்தில் சுன்னத்தாக இருக்கிற வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும். யார் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இஸ்திக்ஃபார் தேடுகின்றாரோ அல்லாஹ் தஆலா அவருக்கு ஹயாத்தை பரக்கத் செய்கின்றார். அல்லாஹ் தன் திருமறையை கூறுகின்றார், 11வது சூராவுடைய 3வது வசனம், வஅனிஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலைஹி. நீங்க அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், நீங்களுடைய பாவத்தை விட்டு அல்லாஹ்வின் பக்கமாக மீண்டு வாருங்கள். செய்த பாவத்தில் மீண்டு வந்து அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். யுமத்திஉக்கும் மத்தான் ஹஸரா இலா அஜ்லின் முஸம்மா. குறிப்பிட்ட காலம் வரை உங்களுக்கு சுகமான வாழ்க்கை அல்லாஹ் வழங்குவான் என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறார். உங்களுக்கு சுகமான வாழ்க்கை அல்லாஹ் தஆலா தருவான் என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறார். அறிஞர்கள் மக்கள் இந்த ஆயத்துக்கு 2 விளக்கம் கூறுகிறார்கள். சுகமான வாழ்க்கை என்றால் என்ன? ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய சுகம் என்பது அவருடைய ஹயாத்துல பரக்கத் இருக்கிறதா. எல்லாரும் என்ன செய்வோம்? எல்லாரும் என்ன ஆசைப்படுவோம்? அப்போது நீண்ட ஆயுள் வேணுமா வேணாமா என்ன சொல்லுவோம்? நம்ம நீண்ட காலம் வாழதான் ஆசைப்படுவோம், நீண்ட காலம் வாழதான் ஆசைப்படுவோம். என்ன சொல்றாங்கன்னா, சுகமான வாழ்க்கை என்றால் அவர் விரும்புகின்ற மன மகிழ்ச்சியான வாழ்க்கை என்றால் அவருடைய ஹயாத்திலே பரக்கத் செய்வதா. அதை அல்லாஹ் அவருக்கு கொடுக்கிறதாக கூறுகின்றார்கள். 2வது விளக்கம் கூறுகிறார்கள், அவர் குறுகிய காலத்தை வாழ்ந்தாலும் நிறைவான மகிழ்ச்சியோடு வாழுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பார். அவர் கொஞ்ச காலம் வாழ்ந்திருப்பார், ஆனா என்ன சொல்லுவாங்க, சில பேர் கொஞ்ச காலம் வாழ்ந்திருப்பார், என்ன சொல்லுவாங்க, நாங்க வாழ்ந்த காலம் குறைவான காலமாக இருந்த மகிழ்ச்சியோடு வாழ்ந்தோம், நல்லா பார்த்துக்கிட்டாங்க, நல்லா வைத்துக் கொண்டார்கள் என்பதாக சொல்வோம் இல்லையா? சில நேரங்களிலே அது ஒரு பாக்கியம் தான். அழகாக ஒருவர் இருந்தார், உன் முற்கால வாழ்க்கை நினைத்து நீ கடைசி காலத்திலே சந்தோஷப்படுகிறாய் என்று சொன்னால் நீ நல்லா வாழ்ந்திருக்கிற அர்த்தம், நம்ம நல்லா வாழ்ந்திருக்கும் அர்த்தம். நமக்கு எழுதுகிறார்கள், அல்லாஹ் தஆலா செய்கின்றான், நம்முடைய ஹயாத்தை அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்கின்றான். இல்லாவிட்டால் நாம் வாழுகின்ற காலத்தை பரக்கத்தாக அல்லாஹ் தஆலா ஆக்கி விடுகிறான். எப்போது அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இஸ்திக்ஃபார் தேடினால் அந்த பாக்கியம் கிடைக்கின்றது. 5வதாக சொல்றாங்க, நல்லவர்களுடைய பெரியவருடைய துஆவை பெற்றுக் கொள்ள வேண்டும். பெரியவர்கள் நல்லடியார்கள்
அவருடைய துவாவை பெற்றுக் கொள்ள வேண்டும். பெருமானார் சொல்வாங்க, அது பரக்கத்துமா அக்காவிரிக்கும், உங்களிடத்தில் இருக்கின்ற பெரியவரிடத்திலே பரக்கத்திருப்பதாக பெருமானார் சொல்வாங்க. பெரியவர்கள் நல்லடியார்கள் உடனே செய்த துவாக்களை பெற்றுக் கொள்கிற நேரத்தில் எல்லாம் பறக்க செய்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வருகிறார்கள். அப்ப ஒவ்வொருவரும் என்ன செய்வாங்க, தன்னிடத்துல இருந்த பொருட்களை கொடுத்து அன்பளித்து கொடுக்குறாங்க. உம்மு சுலைம் என்ற ஒரு பெண்மணி, ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ற பெண்மணி ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, மதீனா வாசிகள் ஒவ்வொருவரும் தங்களிடத்துல இருந்த பொருட்களை அன்பளிப்பாக கொடுத்து விட்டார்கள். என்னிடத்துல அன்பளிப்பு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. என்னுடைய இந்த பையன் மட்டும் தான் இருக்கிறான். என்னுடைய இந்த பையன் இருக்கான், 8 வயசு பையன் அனஸ் இருக்கின்றான். இந்த பையனை உங்களுக்கு நான் ஹாயிமாக பணியாளராக நான் தந்து விடுகிறேன். என்னுடைய அன்பளிப்பாக வைத்துக் கொள்ளுங்கள், இவனை பணியாளராக வைத்துக் கொள்ளுங்கள் சொல்றான். உம்மு சுலைம் அவர்கள் விதவையாக இருக்காங்க. அவருடைய கணவர் மாலிக்கில செய்யறாரு, ஷஹீதாகிவிட்டார், இறந்து போயிட்டாரு. அவ என்ன செய்யறாங்க, அவங்க விதவையா இருக்காங்க. வந்து சொல்றாங்க, என்னுடைய கணவர் இறந்துட்டாரு, நான் விதவையாக இருக்கின்றேன், எனக்கு அன்பளிப்பு கொடுப்பதற்கு எதுவும் இல்லை, ஆனால் மகனே உங்களுக்கு நான் அன்பளிப்பாக தருகிறேன், உங்களுக்கு பணியாளராக வைத்துக் கொள்வேன்னு சொல்றாங்க. பெருமானார் ஏற்றுக்கொண்டார். என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு தடவை அந்த உம்மு சுலைம் என்ன செய்வாங்க அப்படின்னா, பெருமானாரத்தில் வருவாங்க. அந்த சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உதுஊலி ஹாதிமிக், உதுஊலி அனஸில், உங்களுடைய பணியாளராக இருக்கிற அனசுக்காக நீ துவா செய்கிறதாக சொன்னாங்க. உடைய பணியாளராக இருக்கிற அனசுக்கு நீ துவா செய்கிறதாக. பெருமானார் துவா செஞ்சாங்க. அல்லாஹும்ம பாரிக் லஹு ஃபீ உம்ரிஹி வஃபீ மாரிஹி வஃபீ வலதிஹி வக்ஃபிர் லஹு. பெருமானார் அவருக்காக 4 துவா செஞ்சாங்க. யா அல்லாஹ், இவருடைய ஹயாத்திலே பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ், இவருடைய பொருளாதாரத்திலே பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ், இவருடைய குழந்தைகளிலே பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ், இவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக துவா செய்யறாங்க. அந்த சின்ன பையனுக்காக பெருமாள் துவா செய்யறாங்க. அந்த துவாவின் பரக்கத்தை அவர் எப்போது அனுபவித்தார் என்றால், இந்த உலகத்திலேயே நீண்ட காலம் வாழ்ந்த சஹாபியாக இருந்தாங்க. 120 வருஷம் வாழ்ந்தாங்க. ஒரு நீண்ட காலம் வாழ்ந்த சஹாபியாக இருந்தாங்க. 120 ஆண்டு ஆளுங்கள் அவர் வாழ்ந்தார். ஒன்று அல்லாஹ்வுடைய ஹயாத்திலே பரக்கத் செய்தார். அல்லாஹ் தஆலாவுடைய செல்வத்திலே எப்படி பரக்கத் செய்தான் அப்படின்னா, அவனுடைய தோட்டத்திலே எப்படி மகசூல் ஏற்படும்னா, மற்றவருடைய தோட்டத்திலே வருஷத்துக்கு ஒரு தடவை மகசூல் ஏற்பட்டார், அவருடைய தோட்டத்திலே மட்டும் வருஷத்துக்கு 2 தடவை மகசூல் ஏற்படும். அல்லாஹ் தஆலா அவருக்கு எவ்வளவு புலவி செல்வத்தை கொடுத்தான்னு சொன்னா கிதாபில் எழுதுறாங்க. அவருடைய ஹயாத்திலேயே அவருடைய பிள்ளைகள், பேரன் பேத்திகள், அதனுடைய பிள்ளைகள் 3 தலைமுறையை பார்த்தாரு, 100 பேரை பார்த்தாரு. அப்ப 3 தலைமுறையினர் பார்த்து 100 பேரை பார்த்தாரு. அல்லாஹ் தஆலா அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா செய்தார். அவருடைய குழந்தை செல்வத்திலே அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்தார். சொல்லிவிட்டு அனஸ் இப்னு மாலிக் சொல்வாங்க, பெருமானாருடைய துஆவை கொண்டு அல்லாஹ் எனக்கு என்ன செய்தார், ஹயாத்திலே பரக்கத் செய்தார், பொருளாதாரத்திலே பரக்கத் செய்தார், குழந்தை செல்வங்களே பரக்கத் செய்தார். எல்லாரும் ஒவ்வொரு பரக்கத்தானே. இப்ப குழந்தை இல்லாம இருந்தா அப்படின்னா எனக்கு நிறைய செல்வம் இருக்கு, குழந்தை இல்லை, என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. யாரோ ஒருத்தவங்க அனுபவிப்பாங்க, யாரோ ஒருத்தவங்க அனுபவிப்பார். இவர் கஷ்டப்பட்டு எல்லாம் சேர்த்து வச்சிருப்பார். கடைசியில மூத்தாக நேரத்தில் விரக்தியோ தான் மூத்தாகுவார். அப்படியெல்லாம் ஒரு செல்வத்தை சொல்லியிருக்காரு. ஒரு செல்வந்தை இங்கே திருச்சியில பெரிய அவருக்கு என்ன செய்யறது, சொத்துலாம் இருக்கு, குழந்தைங்க எவ்வளவு வைத்தியமா தான் இல்லை. முதல்ல சொன்னார் அப்படின்னா, சொத்து இருக்கு என்ன செய்ய, நம்ம மூத்தா பொண்ணு எவனோ அனுபவிக்க போறாங்க, ஒண்ணு என்ன சந்தோஷம் அப்படின்றாரு. அவர் மூத்தெடுத்தாரு, அதை யார் அனுபவிக்க, அவருடைய சொந்த பந்தங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒவ்வொன்றும் பரக்கத்தானது தானே. அவன் அரசு மாளிகை சொல்லுவாங்க, பெருமானாருடைய துஆவை கொண்டு நான் இந்த 3 பலனை நான் பார்த்தேன். ஆனால் இந்த 3ஐயும் கொடுத்த அல்லாஹ் எனக்கு பெருமானாருடைய துஆவை கொண்டு பாவத்தையும் மன்னித்து விடுவான் என்று நான் நம்பிக்கை வைத்திருக்கிறதாக சொன்னாங்க. எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, பெரியவருடைய துஆ, நல்லடியாருடைய துஆவை கூட அல்லாஹ் நமக்கு பரக்கத் செய்கின்றார். அதான் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம நல்லடியார் பெரியவருடைய தொடர்பில் இருந்தவருடைய துஆக்களை பெற்றுக் கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் செய்யறாங்க, ஒரு பெரியவங்க ஓடுறாங்க, இபாதத்தாக ஓடுறாங்க, என்ன செய்யறோம், குழந்தைகளை கொடுத்து துஆ செய்யணும்னு சொல்லும். குழந்தைகளை கொடுத்து துஆ செய்யணும்னு சொல்லும். ஒரு காலத்துல அந்த வளமையெல்லாம் இருந்தது. இவங்க கோயில செய்வார்கள், போகிற நேரத்துல அந்த வீட்டுல உட்கார்ந்து பிள்ளைங்க போய் சூறாத்துல கேட்பாங்க,
அதுல என்ன செய்வாங்க, அந்த பிள்ளைகளை வந்து அவங்களே அனுப்பி விடுவாங்க. அவங்க அனுப்பி செய்வாங்க, போய் அவங்க சூழா சொல்லிடுவாங்க. இப்போதான் எதுவுமே நம்ம கேட்கிற மாதிரி இல்லை. ஏன்னா போன உடனே ஒண்ணு அவன் நம்மகிட்ட வர்றதில்லை. அவனா நம்மகிட்ட வர்றதுன்னா நம்ம கூப்பிட்டு ஏதாவது கேட்டால் ஆஹா எதையாவது கேட்டுக்கிட்டே இருப்பார் அப்படிங்கிற யோசிக்கலாம். அப்ப என்ன செய்யறாங்க, நல்லடியாருடைய துஆவை நான் பெற்றுக்கொள்ளும் என்று சொன்னா அல்லாஹ் தஆலா ஹயாத்திலே பரக்கத் செய்கின்றார். 6வது செய்தியாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, தர்மம் செய்தல் என்பது அவருடைய ஹயாத்தில் அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்கிறார். அனஸ் இப்னு மாலிக் அறிவிக்கிறாங்க, திருமதியிலே வருகிறது, இன்ன ஸதகத்து துத்ஃபி கலபர் ரப்பி வ ததுஃபு மீத்தஸ் ஸௌ. நிச்சயமாக தர்மம் செய்தல் என்பது அவருக்கு அல்லாஹ்வுடைய கோபத்தை அணைக்கக்கூடியது. தர்மம் செய்த இடத்திலே ஏதோ இவருடைய வாழ்க்கையிலே அறிந்தும் அறியாமல் ஏதோ தவறுகள் இருந்து ஏற்பட்டு அல்லாஹ்வுடைய கோபம் அவருக்கு ஏற்பட்டிருந்தார். அந்த கோபத்தை அணைக்கக்கூடியது, தீய மரணத்தை விட்டும் அவரை தடுக்கக்கூடியதாக சொல்வார். தீய மரணத்தை கூட அறிகிறவர்கள் இவருக்கு செய்த அற்ப ஆயுசில் இவர் மௌத்தாக வேண்டும், ஒரு அகால மரணமடைவதாக எழுதப்பட்டிருந்தாலும் கூட அதே செய்ய முடியும். இந்த தர்மத்தின் மூலமாக இவர் பாதுகாக்கப்படுகின்றார். வரலாற்று ஒரு செய்தி எழுதுறாங்க, இந்த ஹதீஸுக்கு ஒரு செய்தி ஒன்று எழுதுறாங்க. அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் செய்யறாங்க, ஒரு ஊர் வழியா போறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஊரை கடந்து போகிற நேரத்தில் ஊர் உறப்பு என்ன செய்வாங்க, மக்களுக்கு உபதேசம் பண்றாங்க. அப்படி உபதேசம் பண்ணக்கூடிய நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல அவங்க தங்குறாங்க. இந்த ரூல் கூட ஒரு தடவை அரபிக் காலேஜ பயான் பண்ணலாம், ரமலான்ல கூட பயானை சொன்னாங்க. நான் இன்னைக்கு தான் அந்த பயானை பார்த்தேன். அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு ஊர்ல அவங்க தங்குறாங்க. மக்கள் சொன்னாங்க, எங்க ஊர்ல ஒரு சலவை தொழிலாளி இருக்கான், அவன் எங்களுக்கு எங்களுடைய குடிதண்ணீருக்காக வேண்டி வரக்கூடிய அந்த தண்ணீரை, ஒரு ஆற்று தண்ணீர், எங்களுடைய தண்ணீர் தேவைக்காக வரக்கூடிய அந்த வழியை அவன் அடைத்து விடுகின்றான். அந்த தண்ணியை வந்துட்டு செய்யறான், அழுக்காக ஆக்கிறான், துணியை போட்டு துவச்சு அழுக்காக்குறான். ஏதான எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க சொல்றான். நாங்க அவங்கள்ட்ட சொல்றோம், நீ இந்த இடத்துல வந்து எங்களுக்கு வர வேண்டிய தண்ணியை தடுக்காதப்பா, இந்த இடத்துல துவைக்காத வேற பக்கமா துவைச்சுக்க, எங்களுக்கு உதவி செய்ய, எங்க ஊருக்கு வந்துட்டு தண்ணீர் தேவைக்கு இதுதான் வழியா இருக்குது, அதனால நீ செய்யாதப்பா நாங்க சொல்றோம். ஆனா அவன் கேட்க மாட்டேங்கிறான். அதனால என்ன செய்யுங்க அப்படின்னா, அவனுக்காக நீங்க பத்துவா செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், துல்லாரதுவா ஒரு பத்துவா செய்யறான், யா அல்லாஹ் அதை வந்து செய்யறான், துவைக்க போனாண்டா திரும்பி ஊருக்கு வரக்கூடாது, அவர் மீது ஒரு பாம்பை சாட்டி விடுகிறதாக ஒரு பத்துவா செய்யறான். ஏன்னா ஊர் மக்கள் கூட சொல்லி அவர் கேட்க மாட்டேங்கிறான், ஊர் மக்கள் சொல்லி அவர் கேட்க மாட்டேங்கிறான். அப்ப என்ன செய்யணும், ஊர் மக்களுக்கு இம்சையா இருக்கான்ல, அதனால என்ன செய்யறாங்க, பத்துவா செஞ்சுட்டாங்க, அவன் மீது ஒரு பாம்பை சாட்டி விடுமாறு பத்துவா செய்யறான். முடிஞ்சிச்சு, அவன் போயிட்டான். அவன் எங்க போறான், துவைக்க போறான். துவைக்க போகும்போதுதான் மக்கள் சொல்றாங்க. மக்கள் சொன்ன உடனே இவர் பத்துவா செஞ்சுட்டாரு, வரமாட்டான்னு சொல்லிட்டாரு. ஆனா கடைசியில அவன் தோச்சிட்டு வந்துட்டான். அப்ப மக்கள் எல்லாம் கேட்டாங்க, இருக்கிறீங்க பத்துவா செஞ்சீங்க, வரமாட்டான்னு சொன்னீங்க, வந்துட்டான். கூப்பிட்டு கேட்டாங்க, சரிப்பா நீ போனியே தோசிய நல்லபடியா தோசியா முடிச்சியா, என்ன நடந்துச்சு இடையிலேன்பா. அவன் சொன்னா, ஒண்ணும் இல்லை, நான் துவைக்க போகையில 3 ரொட்டி எடுத்துட்டு போனேன், சாப்பிடலான்னு எடுத்துட்டு போனேன். போற வழியில ஒரு மலையில வந்து ஒரு வடக்கசாமி இறைவனை வணங்கிட்டு இருந்தார். அவர் பசிக்குன்னு வந்து கேட்டார், எப்போதும் கேட்க மாட்டாரோ அது கேட்டார். சரி பரவாயில்ல வந்து கேட்கிறாரு சொல்லிட்டு என்ன செய்யறது, நம்ம சமாளிச்சுக்கிறாரு பார்க்க சொல்லி நான் ரொட்டியை கொடுத்துட்டேன். ரொட்டியை கொடுத்த உடனே அவர் எனக்காக ஒரு துவா செஞ்சார். 3 ரொட்டியை கொடுத்த உடனே அங்க உட்கார்ந்து சாப்பிட்டார். நான் துவச்சுக்கிட்டு வந்து என் பக்கத்துல பதாவது சாப்பிட்டேன். முதல் ரொட்டியை சாப்பிட்ட உடனே எனக்காக துவா செஞ்சார், யா அல்லாஹ் இவருடைய இதயத்தை தூய்மைப்படுத்துவாயாக ஒரு துவா செஞ்சார். யாவே இதயத்தை தூய்மைப்படுத்துவதாக துவா செஞ்சார். 2வது ரொட்டியை சாப்பிட்டு முடிச்ச உடனே யா அல்லாஹ் இவருடைய முன்பின் பாதங்கள் எல்லாம் மன்னித்து விடுவாயாக என்பதாக துவா செஞ்சார். 3வது ரொட்டியை சாப்பிட்ட உடனே யா அல்லாஹ் இவருக்கு சொர்க்கத்திலே ஒரு மாளிகை ஏற்படுத்துவாயாக, சொர்க்கத்திலே ஒரு மாளிகை கொடுப்பாயாக துவா செஞ்சார். அவர் தான் முடிஞ்சு போச்சு. நான் பாட்டு வந்துட்டேன். அப்படியா, சரி. அந்த துணியை வந்து துவைச்சிட்டு வந்தீல, அந்த துணியை வந்து துணியை கட்ட அவுருன்னு சொன்னாங்க. துணியை அவுத்து கட்ட அவுத்து பார்த்தா அதுல ஒரு பாம்பு இருக்கு. அந்த பாம்பு ஒரு கருப்பு பாம்பு இருக்கிறது, ஒரு கருநாகம் இருக்கின்றது. ஆனால் அது என்ன செய்யறது, கடிவாளம் விடப்பட்டிருக்கிறது, இருப்பு கடிவாளம் விடப்பட்டிருக்கிறது. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு அதை கேட்டாங்கன்னா, பாம்புகிட்ட கேட்டாங்கன்னா, எல்லாம் உயிரினத்தை பேசுறாங்கல்ல, நபிமாருக்கு குத்தால முஜிசாத்தை கொடுத்துடல, கேட்டாங்கன்னா என்ன ஆச்சு என்ன நடந்துச்சுவா. அப்பதான் வந்துட்டு உங்களுடைய துவாவைக்குள்ள அல்லாஹ் குத்தால எதை சாத்தி விட்டா, நீ உள்ள போய் உட்கார்ந்துக்க, நீ உள்ள போய் உட்கார்ந்துக்க. அவனை வந்து புத்தியோட குழம்பு நீரில் வாங்க அல்லாஹ் குத்தாலா சொல்லிட்டான்.
அதுக்கு இடையில பாத்தீங்கன்னா என்ன செஞ்சானா, நான் என்ன செய்யறேன், அவன் அந்த துணியோட சேர்ந்து நான் உள்ள உட்கார்ந்துட்டேன். அதுக்கு பிறகுதான் என்ன செஞ்சான், இவன் வந்து நான் ருக்கிய தர்மம் செஞ்சோன்னு அவர் துவா செஞ்சுட்டாரு. அதனால அல்லாஹ் தஆலா ஒரு மலக்கை அனுப்பி வைத்தா, அந்த மலக்கு என்ன செஞ்சார், இரும்பு கடிவாளம் விட்டு என்னை கட்டி விட்டார், அதனால நான் கொத்தலைன்னு என்ன செஞ்சாங்க அந்த பாம்பு சொன்னதாக அறிஞர் மக்கள். இது மாதிரி நிறைய செய்திகள் இருக்கின்றது. பொதுவாகவே அப்படின்னா தர்மம் செய்தல் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அகால மரணங்களை, திடீர் மரணங்களை எல்லாம் பாதுகாத்து நமக்கு என்ன செய்யக்கூடியது, பரக்கத்தான ஹயாத்தை நமக்கு தரக்கூடியது. அதனால ஒன்று நமக்கு அல்லாஹ் தஆலா நீண்ட ஹயாத்தை கொடுத்து நிறைய அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருந்தால் நம்முடைய ஹயாத்து பரக்கத்தானது. இல்லாவிட்டால் நம்ம அல்லாஹ்விடம் செய்யலாம், ஹயாத்துல பரக்கத்து கேட்கிறோம், ஆனா குறுகிய காலம் தான் நம்ம வாழ்றோம். நம்ம குறுகிய காலம் வாழ்றோம், ஆனால் அது நிறைவான சேவைகளை செய்யக்கூடிய, நிறைய அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்து விட்டால் நம்ம என்ன செய்ய பாக்கியசாலிதான், நம்ம பாக்கியசாலிதான். அப்படியெல்லாம் சில முன்னோர்கள் இருக்கிறார்கள். இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி ஒரு பெரிய அறிஞர் இருக்காங்க. இமாம் நபவி யார் அப்படின்னா, கிதாப் வந்து ரியாதுஸ் சாலிஹீன் அரபிக் காலேஜ் எல்லாத்துலயுமே வச்சிருப்பாங்க, கிதாப் வச்சிருப்பாங்க, ஹதீஸுடைய கிதாப். பெண்களுக்கு ஓதக்கூடிய நிஸ்வான் மதரசாக்களை கூட அந்த ரியாதுஸ் வச்சிருப்பாங்க. ஏன்னா அவ்வளவு வந்துட்டு ஒவ்வொரு தலைப்பிலையுமே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹதீஸ்ல இருப்பாங்க. அவ்வளவு பெரிய அறிஞர், நீண்ட வரலாறு சொல்ல நேரம் பத்தார். இத்தனையும் பாத்தீங்கன்னா இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய பேர் யஹ்யா. அவர் என்ன செஞ்சாரு, சிரியாவில் உள்ள டமாஸ்கஸ்களை வந்து நவாங்கிற கிராமத்துல பிறந்தார். அவர் பேரை தான், அந்த கிராமத்து பேரை வந்து நவாங்கிறது தான் இவர் நபவீர் வந்துச்சு. ஆனா அசல் பேர் அவர் பேர் யஹ்யா தான். அவங்க இந்த உலகத்துல வாழ்ந்தது வெறும் 45 வருஷம் தான் வாழ்ந்தாங்க. ஆனா எவ்வளவு பெரிய அறிஞர் அப்படின்னு கேட்டா சொல்றாங்க, ரியாதுஸ் சாலிஹீன் என்று அவர் எழுதிய ஹதீஸ் கிதாப் வந்து எல்லா மதரசாக்களையும் இருக்கின்றது. ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க எங்கே ஓதுனாலும் எல்லா இடத்துலயும் இருக்கிறது. ரியாதுஸ் சாலிஹீன் தமிழாக்கம் கூட இருக்கின்றது. அதே மாதிரி புகாரி ஷரீஃபுக்கு அடுத்து இருக்கிற முஸ்லீம் ஷரீஃபுக்கு வந்து விளக்க உரை எழுதியவர் அவர். முஸ்லீம் ஷரீஃபுக்கு எத்தனையோ விரிவுரைகள் விளக்க உரைகள் இருந்தாலும் கூட அவர் எழுதிய அல் மின்ஹாஜ் என்ற விளக்க உரைதான் உலக அறிஞர்களால் போற்றப்படுகிறது. உலக அறிஞர்களால் போற்றப்படுகிற அளவுக்கு ஒரு ஹதீஸுக்கு அவர் விளக்கம் எழுதுகிறார். எவ்வளவு பெரிய ஆற்றல் நிறைந்தவராக இருக்க முடியும். ஆனா வாழ்ந்தது வந்து 45 வருஷம் தான் வாழ்ந்தான். அதான் பரக்கத்துன்னு சொல்றாங்க. பரக்கத் என்று சொன்னால் சிலருக்கு அல்லாஹ் தஆலா நீண்ட ஹயாத்தை கொடுத்த, அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை கொடுத்தால் பரக்கத். அதே நேரத்தில் சிலருக்கு அல்லாஹ் தஆலா குறுகிய கால வாழ்க்கையை கொடுத்திருப்பா, அவர் இந்த உலகம் உள்ள வரைக்கும் போற்றப்படுகிற அளவுக்கு அவர் செய்தார், சேவையை செய்துவிட்டு மூத்தாகுவார். எனவே எல்லாருக்கும் என்ன செய்யணும், யா அல்லாஹ் ஹயாத்துல பரக்கத்தை கொடு மகள் கேட்கணும். அதே மாதிரி வந்துட்டு என்ன செய்யணும், யா அல்லாஹ் எங்களுக்கு செல்வத்தில பரக்கத்தை கொடு கேட்கணும். அல்லாஹும்ம பாரிக் லனா, யா அல்லாஹ் எங்களுடைய செல்வத்திலே பரக்கத்தை குறைவாக நம்ம கேட்கிறோம். ஏன்னு சொன்னார், செல்வத்துக்கும் இந்த 2 விஷயங்கள் தான். அல்லாஹ் தஆலா ஒருவருக்கு நிறைய செல்வங்களை கொடுத்து அது நல்ல காரியத்திலே செலவு செய்கிற பாக்கியத்தை கொடுத்து விட்டால் அவன் பாக்கியசாலி. அப்துல் ரஹ்மான் அவுஃபை போன்று. அப்துல் ரஹ்மான் அவுஃபுடைய வரலாறு நான் சொல்லி இருக்கிறேன். அப்துல் ரஹ்மான் அவுஃப் அவர்கள் மக்காவாசி. மதீனாவுக்கு வருகிற நேரத்திலே அவர் ஒண்ணுமே கொண்டு வரல. ஏன்னா அவங்கதான் வந்து ஈமானை பாதுகாப்பதற்காக உயிர் பிழைத்தா போதுமாக சூழல ஓடி வந்தவங்க. மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு மதீனாவை சார்ந்த சாத் இப்னு ரபி என்ற ஒரு மதீனாவாசியையும் இந்த அப்துல் ரஹ்மான் அவுஃபின் பெருமானார் சகோதரராக ஆக்கினார். பெருமானார் என்ன செய்வாங்க அப்படின்னா, மக்காவாசி ஒருவரை மதீனாவாசி ஒருவரை சகோதராக்குவாங்க. அல் யஹ்வத்து ஃபில் இஸ்லாம் சொல்லுவாங்க. என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த மதீனாவாசியர் அவருக்கு உதவியாக இருக்கணும், ஒரு உடன்பட சகோதரமாக ஆக்கி கொண்டே அவருக்கு தேவையான செய்வதாக பெருமானார் சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில அப்துல் ரஹ்மான் அவுஃபுக்கு சகோதரராக இருந்தவர் சாத் இப்னு ரபி சகோதரராக்கிட்டாங்க. வீட்டுக்கு போனார். போனவர் சொன்னார், இவருடைய சொத்துக்களை சரிபாதி ஆக்கி உங்களுக்கு நான் பாதி தரேன். இவருடைய 2 மனைவியில எந்த மனைவி வேணும் சொல்றது நான் தராது சிறுவனுக்கு காசு தர்றேன். இவருடைய 2 வீட்டுல விரும்பி தர எது வேணுவாங்க கேட்டார். அப்துல் ரஹ்மான் சொன்னாங்க, எனக்கு ஒண்ணு வேணும், நீங்க மதீனாவுடைய சந்தைக்கு காமிங்க, மதீனாவுடைய சந்தையில காமிங்க. ஏன்னா மதீனாவுக்கு பழக்கம் இல்லை. அவரை எவன் சார்ல வியாபாரம் பண்ணவர், மதீனாவுக்கு பழக்கம் இல்லை. மதீனாவுக்கு வாங்க, பாலாடை கட்டி இருக்கா இல்லையா, பாலாடை கட்டிட்டு அந்த பால்கோவா இருக்கா இல்லையா, இந்த பால்கோவா செய்யக்கூடிய கடையில போய் எனக்கு என்ன செய்யும், ஜாமீன் போட்டு பொருள் வாங்கி கொடு. பொருள் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அதை வித்துட்டு நான் தர காசு கட்டிடுறேன். அதுக்கு மட்டும் என்ன செய்ய, எனக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, ஜாமீன் பத்தி எனக்கு போடுவா, வேற எதுவும் காசு தான் தர வேணாம். ஆனா இந்த காலத்துல ஜாமீன் போடுறது ரொம்ப கவனமா இருக்கிறோம். கூட பிறந்தவங்க கூட ஜாமீன் போடக்கூடாது.
ஏன்னா நம்மள வந்து நம்ம கழுத்தெடுத்து அவன் போயிடுவான். அதனால எப்ப நம்ம ஜாமீன் போடுறான்னா ஒரு அனுபவசாலி சொன்னது நான் சொல்றேன். ஒருத்தவன் அனுபவசாலி சொல்லுவார் அப்படின்னா, ஒண்ணு ஒருவேளை நம்ம கொடுக்கலைன்னா நம்மால கொடுக்க சக்தி இருந்துச்சுன்னா போடணும், இல்லைன்னா நம்ம வாயை முடிக்கிட்டு இருக்கோம். நம்மால என்ன முடியுதோ அதை போய் நம்ம செஞ்சுட்டு போயிடணும். ஏன்னா நம்ம பெரிய அளவு ஒரு விஷயத்துக்காக அவன் ஜாமீன் போட்டு அவன் கொண்டு ஓடிட்டா அல்ல அவன் கொடுக்க முடியாத நம்பிக்கை ஆயிட்டான்டா, நம்மளும் சேர்த்து கஷ்டப்படும். நல்லா பாதுகாக்க இப்படிலாம் சில நிகழ்வு நடந்திருக்கிறது. சரி, அவன் என்ன செய்யறாரு அப்படின்னா, என்ன சொல்றாரு, எனக்கு பணம் வேணும்னு ஜாமீன் விட்டு போடுறான். அவரே செய்யறாரு, வியாபாரம் செய்கின்றார். பாலாட கட்டியில வாங்கிட்டு போறாரு, வியாபாரம் செய்யறார். மதீனாவுல சந்தையில போய் வியாபாரம் செய்யறாரு. அவர் கொடுக்க வேண்டிய காசை கொடுத்தாரு. பெருமானாசத்துல உதவி செய்யறாரு. வர்றாரு, வந்து சொன்னாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரே நாள் வியாபாரம் பண்றாரு. ஒரே நாள் வியாபாரம் பண்ணி அவரு காசை கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு யாரு கரெக்டாரே கொடுத்துட்டாரு. என்ன செய்யறாரு, ரசூலுல்லாஹ் வந்து சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்று வியாபாரம் செய்த காசை கொடுத்துட்டேன், கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துட்டேன், கடைக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துட்டேன். சாதன் ரபி இப்படி சொன்னாரு, இப்படி ஜாமீன் போட சொன்னேன், ஒரு ஜாமீன் போட்டாக்காதே சொல்றாள். சொல்லிட்டு என்ன செய்யறாரு, நான் கொடுத்துட்டேன். ஆனா எனக்கு கிடைச்ச லாபத்துல வந்து செய்யறேன், பாதி நான் எடுத்துக்கிட்டேன், பாதி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன், பாதி நான் எடுத்துக்கொண்டேன், பாதி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் வாங்க சொன்னார். பெருமானார் அவருக்காக துவா செய்யறாங்க, பாரக்கல்லாஹ் ஃபீமா ஆதைத வ ஃபீமா அம்சக்த, எதை நீ எனக்கு கொடுத்தாயோ அல்ல எல்லாம் பரக்கத் செய்வானாக. பரக்கத்துங்கிற வார்த்தை அவ்வளவு பெரிய பவரான வார்த்தை. இது ஒரு விரிவான தலைப்பு, இந்த செய்தியோட நான் முடிச்சிருவேன். பெருமானார் என்ன செய்யறாங்க அப்படின்னா, எதை நீ கொடுத்தாயோ அதிலே எல்லாம் உனக்கு பரக்கத் செய்வானாக, எதை நீ உனக்காக தடுத்து வைத்துக் கொண்டாயோ அதிலே எல்லாம் பரக்கத் செய்வானாக பெருமானார் சொல்றாங்க. அவ்வளவுதான், நீ கொடுத்ததை எல்லாம் பரக்கத் செய்யட்டும், நீ வச்சுக்கிட்டதை எல்லாம் பரக்கத்தை செய்யட்டும் பெருமானார் சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா அவருக்கு எவ்வளவு செல்வத்தை கொடுத்தார் என்று சொன்னார். அவருக்கு அல்லாஹ் தஆலா அள்ளி அள்ளி அல்லாஹ் தஆலா கொடுத்தார். அவர் மார்க்கத்துக்காக வேண்டி அவரும் உஸ்பாய கனிமாது யாரும் செய்ய முடியாது, யாரும் செய்யல. அந்த அளவுக்கு மார்க்கத்துக்காக அள்ளி அள்ளி அவர் கொடுத்தார். எப்போதெல்லாம் மார்க்கத்துக்கு என்ன தேவையாக இருக்கும் அந்த அளவுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தார். சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் செய்றாங்க, அவங்க அவருடைய மூத்தாகிற நேரத்துல பெருமானாருடைய 11 மனைவியில 2 பேர் மட்டும் மூத்தாயிட்டாங்க. ஹதீஜா நாயகி மூத்தாயிருந்தாங்க, ஸைனப் பின்த் ஹுஸைமா மூத்தாயிருந்தாங்க. மற்ற எத்தனை பேர் இருக்காங்க, 9 மனைவியில ஹயாத்தா இருந்தாங்க. அந்த 9 மனைவியனுக்கும் மாதந்தோறும் செலவு தொகையை கொடுத்தவர் அப்துர்ரஹ்மான் அவுஃப் கொடுத்தார். இன்னைக்கு நம்ம ஒரு குடும்பத்தை தூக்கி ஒரு ஆள் நிறுத்த முடியாது. ஏதோ நம்மளால முடிஞ்ச சில உதவி செய்யலாமே தவிர ஒரு குடும்பத்தை முழுசா ஒருத்தர் செயல்பட முடியுமா? ஆனா 9 குடும்பத்துக்கு ஒரு சேராது. மாதந்தோறும் ஒரு உதவித்தொகை வழங்கினார்னு சொன்னால் எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருக்க முடியும்? அல்லாஹ் அவருக்கு எவ்வளவு செல்வத்தை கொடுத்திருக்க முடியும்? மார்க்கத்துக்காக அள்ளி அள்ளி கொடுத்தவர். பத்ரு போர்க்கள் முடிகின்ற, நான் சொன்னேன் பத்ரு போர்க்கள் முடிகின்றது, நைட்டு பூரா தூக்கம் வராம உருண்டு பறகுறாரு. பக்கத்துல கேட்டாரு, சாபி கேட்டாரு, ஏயா போர்லாம் ஜெயிச்சாச்சு, தூங்க நிம்மதியா, ஏயா தூக்கம் வரல உனக்கு, ஏன் உங்களுக்கு தூக்கம் வரும்? அவர் சொன்னாரு, அல்லாஹ் தஆலா இந்த போர்க்களத்திலே வெற்றியை கொடுத்தார். இங்கே கலந்து கொண்ட 313 சஹாபாக்களுக்கும் ஒருவருக்கு 500 திர்ஹம் வீதம் இந்த 313 பேருக்கும் கொடுக்க நான் நியத் செய்திருக்கிறேன். எப்போது பொழுது விடியும் மதீனாவுக்கு செல்வோம், இந்த சஹாபாக்களுக்கெல்லாம் என்னுடைய தோழர் இந்த மார்க்கத்துக்காக போரிட்டாலே இவங்களுக்கு நான் ஆளுக்கு 500 திர்ஹம் முடிச்சு கொடுத்து நான் சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு கொடுக்கறதுக்கே ஒரு மனசு வேணும், கொடுக்கறது மனசு வேணும். இன்னைக்கு எவ்வளவுதான் அவர் காசு இருந்தாலும் கூட அவருக்கு கொடுக்கறதுல மனசு இருக்காது. அப்படி உலகத்துல எத்தனை பேர் பார்ப்போம், பெரிய கோடீஸ்வரரா இருப்பாரு, ஏதாவது மனசு இருக்குமா? எதுவுமே இருக்காது. அவர்களுக்கு நான் கொடுக்க வேண்டும், அந்த மகிழ்ச்சியான தருணத்துக்காக நான் ஆவலோடு இருக்கிறேன்னு சொன்னார். அப்படின்னு இவ்வளவு பெரிய சஹாபி அப்படி கொடுத்தார். அப்ப என்ன, பெருமானாருடைய துவா. அல்லாஹ் தஆலா என்ன செய்தார், எதை அவர் அல்லாஹ்வுடைய பாதையை கொடுத்தவரோ அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்தார், கொடுத்து கொண்டே இருந்தார். அவரே செய்வார்னா வியாபாரம் வந்துட்டு ரொம்ப அருமையா பார்ப்பார். ஒரு தடவை 1000 ஒட்டகைகள் வாங்கினாரு, 1000 ஒட்டகை வாங்கின விலைக்கு வித்துட்டார். ஒருத்தர் கேட்டாரு, ஏங்க வாங்கின விலைக்கு வித்துட்டீங்க லாபம் இல்லையா? 1000 மூக்கரா நேர் இருக்கா இல்லையா, கயிறு இருக்கா இல்லையா, அந்த கயிறு மட்டும் எனக்கு வியாபாரம் பார்த்தேன். ஒட்டகையை வாங்கி ஒட்டகையை கொடுத்துட்டேன், ஒரு கயிறுக்கு 1 திர்ஹம், புரியுதா? 1000 திர்ஹம். இங்க மாத்தி அங்க கையை மாத்தி விட்ட, கயிறை மட்டும் நான் கழட்டிக்கிட்டேன், முடிஞ்சு போச்சு. வாங்கின விட்ட கையில வாங்கினேன், பிடிக்கிறவட்ட சொல்லி கையில போட்டு பிடிச்சிட்டு போ, கையில கொடுத்துறவங்க அந்த கயிறை எடுத்து 1000 திர்ஹம் வந்துச்சு சொன்னார். அப்ப அவ்வளவு பெரிய செல்வத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தார்.
இவர் உதவி செய்தது மட்டும் அப்படி. அதே மாதிரி தன்னுடைய மனைவி மக்கள் அவர் தெருவில் விடல. சில பேர் பார்த்தீங்கன்னா ஊருக்கு பூரா கொடுத்துட்டு மனைவி மக்கள் தெருவில் அடிக்குது. சில பார்த்தா மனைவி மக்களை பார்த்து பாப்பாரை தவிர நல்ல காரியத்தை எதுவும் கொடுக்க மாட்டார். இந்த ரெண்டு வகையான மக்கள் இருப்பாங்க. அப்துல் ரஹ்மான் அவுஃப் அல்லாஹ் எவ்வளவு பெரிய செல்வத்தை கொடுத்தால் மார்க்கத்துக்காக ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிகளுக்காக சஹாபாக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தார். அவர் மூத்தாகிற நேரத்திலே அவருடைய 4 மனைவிகளுக்கு அவர் விட்டு சென்ற சொத்துக்கள் தெரியுமா? 33,000 திர்ஹம் இருந்துச்சு, வெள்ளி காசுகள். 33,000 கிலோ 33,000 கிலோ இருந்துச்சா. அது மாதிரி வந்து 18,000 கிலோ வந்துட்டு என்ன செய்யறா அப்படின்னா தீனார் இருந்துச்சா, வெள்ளி தங்க காசுகள். 18,000 கிலோ தங்க காசு இருக்கு. 33,000 கிலோ வந்து என்ன செய்யறது அப்படின்னா வெள்ளி காசு இருந்துச்சா. அப்படின்னா எவ்வளவு பெரிய செல்வத்துக்கு சொந்தக்காரா இருப்பார். அதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் நம்ம அல்லாஹ்வை கேட்கிறோம், யா அல்லாஹ் எங்களுக்கு வரக்கத்தான செல்வத்தை கொடு. வரக்கத்தான செல்வம் என்று சொன்னால் சில நேரங்களிலே அல்லாஹ்வுக்கு நிறைய கொடுத்து அதை நற்காரியங்களுக்கு செலவு செய்கிற பாக்கியத்தை எல்லாம் கொடுத்திருப்பான். இது பரக்கத்து. இல்லாவிட்டால் இதுவும் பரக்கத்தான். நமக்கு குறைவான செல்வம் இருக்கும், அதன் மூலமாக நிறைய பலன்கள் கிடைக்கும். நிறைய பலன்கள் கிடைக்கும், அதுவும் பரக்கத்தான செல்வம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த ஒரு செய்தி எழுதுகிறார்கள். பெருமானார் சொல்லுவாங்க, 8 திர்ஹத்தை போன்று உயர்ந்த பரக்கத்தான திர்ஹத்தை நான் பார்க்கவில்லை. பெருமானார் சொல்வார், நான் பெற்றுக்கொண்ட திர்ஹத்திலே 8 திர்ஹத்தை விட பரக்கத்தான திர்ஹத்தை நான் பார்க்கவில்லை சொல்லுவாங்க. திர்ஹம் தான் வெள்ளி காசு. எதுக்கு சொல்றாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை என்ன செய்யற 8 திர்ஹம் இருக்கிறது. அவங்க என்ன செய்யறாங்க, போய் பஜார்ல போய் கடையில போய் துணி வாங்கலாம்னு போறாங்க. துணி வாங்கலாம்னு போகையில ஒரு சிறுமி அழுதுகிட்டு இருக்கா. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஏமா அழுகுற? என்னோட எஜமானி வந்து 4 திர்ஹம் கொடுத்தாங்க. திர்ஹம் தான் வெள்ளி காசு. 4 திர்ஹம் கொடுத்தாங்க ஜாமா வாங்கிட்டு வர சொல்லி. நான் வந்த இடத்துல காசை தொலைச்சிட்டேன். என்னோட எஜமானிட்ட போய் காசு காணும்னு சொன்னோம்னா என்னை உண்டு இல்லைன்னு ஆக்கியணும், என்னை அடிச்சு சாவடிச்சிருவா. எனக்கு என்ன செய்யணும் தெரியாம நான் இருக்கிறதாக சொல்லி என்ன செய்த சிறுமி கூறுகிறோம். இப்ப பெருமானார் செய்யறாங்க அப்படின்னா அந்த 4 திர்ஹத்தை அந்த பிள்ளைகிட்ட கொடுத்து நீ ஜாமா வாங்கிட்டு போமான்னு சொல்லிட்டார். சொன்னதுக்கு பிறகு என்ன செய்யறாங்க, அந்த ட்ரெஸ் விற்கக்கூடிய ஆடை விற்கின்ற கடைக்கு போறாங்க. கடையில போய் 2 திர்ஹத்துக்கு ஒரு ஆடை வாங்கி கொண்டு பெருமானார் வீட்டுக்கு வருகிறார். பெருமானார் வீட்டுக்கு வாசலுக்கு வரும்போது ஒருத்தர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒரு ஆடை இருந்தா கொடுங்க, போடுறதுக்கு சரியான ஆடை இல்லை, அணிவதற்கு உடுத்துவதற்கு சரியான ஆடை இருக்கு, ஒரு ஆடை தவறு கேட்டார். ரசூலுல்லாஹ் கொடுத்துட்டாங்க. மறுபடியும் என்ன செய்வாங்க, இந்த 2 திர்ஹம் இருக்கா இல்லையா, அந்த 2 திர்ஹத்துல வந்து இன்னொரு ஆடை வாங்கலாம் வாங்க போறாங்க. அப்படி போகும்போது போய் ஒரு ஆடை வாங்கினாங்க. அந்த முதல்வாத கடையிலே ஆடையை வாங்கிட்டு வர்றாங்க. அப்படி வருகிற நேரத்திலேயே கடைவீதியிலேயே ஒருத்தர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, போட்டுக்கிறதுக்கு சரியான ஆடை இல்லை, அணிந்துள்ளவருக்கு சரியான ஆடையில ஒரு ஆடை தாங்க வாங்க சொன்ன போது அதையும் பெருமானார் கொடுத்துட்டாங்க. முடிஞ்சு கொடுத்து விட்டு பெருமானார் வந்து கொண்டிருக்கிற வழியிலே அந்த பெண்மணி நின்று கொண்டிருக்கிறார். யார்? அது சிறுமி நிற்கின்றார். சிறுமி பொருட்களோடு இருக்கிறார். அப்ப பெருமானார் கேட்டாங்க, ஏமா நீ வந்து ஜாமான காணுன்ற ஒரு காசு கேட்ட, நானும் காசு கொடுத்தேன், நீ பொருள் வாங்கிட்ட போக வேண்டியதானே வாங்க. அப்ப அந்த சிறுமி சொல்லுச்சு, நான் போகலாம், ஏன் இவ்வளவு லேட்டா வந்து எஜமானி போட்டு அடிப்பா, எஜமானி வந்து ஏன் இவ்வளவு லேட்டா வந்து அடிப்பா, அதுக்கு நான் என்ன செய்யணும் தெரியாம நின்று கொண்டு இருக்கிறேன், வேண்டுமானால் நீங்க வந்து சிபாரிசு செய்ததை விட்டுட்டு வாங்கன்னு அந்த புள்ள சொல்லுது. பெருமானார் அந்த வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுக்கு போய் சலாம் சொல்றாங்க, யாரும் பதில் சொல்ல. 2வது சலாம் சொல்றாங்க, பதில் சொல்ல. 3வது சலாம் சொல்றோம், உள்ள பதில் வருது. ஏன்னா ஒரு வீட்டுக்கு போனா 3 தடவை சலாம் சொல்லணும். 3 தடவை சலாம் சொல்லி அவங்களுக்கு பதில் வருது, ரிட்டர்ன் திரும்பிடணும். ஒருவேளை வந்து நம்ம என்ன செய்யறோம், முதல் சலாம் சொல்லும் போதே முருஜியோ பரிஜியோ எல்லாம் சொல்லுவான், நீங்க திரும்பி போங்க சொன்னா திரும்பி வந்து விட வேண்டும் என்பது உண்டு. அப்படியே இல்லைனாலும் 3 தடவை சலாம் சொல்லணும். 3 தடவை சலாம் சொல்லி பதில் வந்து ரிட்டர்ன் திரும்பி வந்துடணும். பெல் அடிச்சுக்கிட்டே இருக்க கூடாது. சில பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா பெல் அடிப்பாங்க, சரி வந்து வர்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா இன்னொரு அடிப்பான், அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, பெல் அடிச்சுட்டே உட்கார்ந்து இருப்பாங்க. அது செய்யக்கூடாது. சரி, அப்ப என்ன 3வது சலாம் சொல்லுகிற நேரத்துல பதில் சொல்றான். ரசூலுல்லாஹ் கேட்டா, நான் 2 தடவை சலாம் சொல்லுவேன், ஏமா யாரும் பதில் சொல்ல? சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே,
நீங்க உங்களுடைய வாயிலிருந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வருதா இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு வருது. உங்க வாயிலிருந்து வரக்கூடிய இந்த துவா அது எப்படி நாங்கள் வந்து ஒரு தடவையோட மூச்சுக்கிறது? நாங்க பதில் சொல்லலைன்னா நீங்க மீண்டும் சொல்லுவீங்க. அப்ப மீண்டும் சொல்லுவீங்க, உங்களுடைய பரக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் நாங்க பதில் சொல்லல. ஆனா மூணாவது நாங்க பதில் சொல்லி திரும்பி போயிருவீங்க. அதனால பதில் சொல்றதாக சொன்னோம். சில பெண்கள் ரொம்ப அறிவா பேசுவாங்க. சில பெண்கள் இருக்காங்க ரொம்ப அறிவா பேசுவாங்க. சரி இருக்கட்டும். அப்ப என்ன செய்யறது? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க வந்து பரக்கத்தை பெற்றுக்கொண்டா போதும். இப்ப என்ன பிரச்சனைன்னா, இந்த புள்ள வந்து காசை காணாக்கிருச்சு. நான் காசு கொடுத்து ஜாமா வாங்க சொன்னேன். ஜாமா வாங்கிட்டு வந்து நின்றுச்சு. இது வந்து நீங்க அடிப்பீங்கன்னு பயப்படும். அதாவது இந்த அடிமைகளுடைய விஷயத்துல கொஞ்சம் மென்மையா நடந்து கொள்ளுங்க. அடிமைகள் என்பவங்க பணியாளர்கள் அல்லாஹ் கொடுக்கப்பட்ட அமானிதங்கள், கொஞ்சம் சாஃப்டா நடந்து கொள்ளுங்க. ஏன்னா அந்த பொருளை வாங்கிட்டு வந்து உங்களோட நேத்தாடிச்சு காரணம் சொன்னாவே நீங்க அடிப்பேன்னு பயப்படுதா? அப்படின்னா நீங்க எப்படி ஒரு கொடுமைக்காவா இருக்கிறீங்க? இப்படிதான் இருக்கக்கூடாதுன்னா கொஞ்சம் உடத்து நீங்க அனுசரியாக நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க, உண்மையிலே வந்துட்டு அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய அறிவுரையை ஏற்று நாங்கள் என்ன செய்யறோம்? அந்த பிள்ளையை நாங்கள் விடுதலை செய்து கொள்கிறோம். நாங்கள் அப்படி கடினமான தன்மையிலிருந்து இனிமேல் நடக்க மாட்டோம். கடினமான தன்மை நாங்கள் கொஞ்சம் ஹார்டாக அந்த பிள்ளை சொல்றது மாதிரி நாங்கள் கொஞ்சம் கடுமையானவர்கள் தான். அதனால அவருடைய குணத்தை நாங்கள் மாற்றிக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் அந்த பிள்ளையை நாங்கள் செய்யறோம், விடுதலை செய்யறோம் சொன்னாங்க. விடுதலை செய்யற சொல்லி கொடுத்தாங்க. சரியா? பெருமானா சொல்லுவாங்க, இந்த 8 திருகத்தை மாதிரி வாழ்க்கையில பெரிய பரக்கத்தான புள்ளையா பெற்றுக் கொடுத்தேன்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்றாங்க? சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இந்த 4 திருகம் என்பது ஒரு சிறுமியினுடைய தேவை நிறைவு செய்தது, அவருடைய பயத்தை போக்கியது, அவளுக்கு விடுதலை பெற்று தந்தது. அவருடைய தேவை ஒரு பயம் கலந்த தேவை. காசு இல்லாம போக முடியாது, காசோட போக முடியல. அப்ப என்ன செய்யுது அப்படின்னா, அந்த ஒரு சூழல்ல தானே அந்த பிள்ளைக்கு போய் நான் என்ன செஞ்சேன், உதவி செய்ய முடிஞ்சு, ஒரு விடுதலை கிடைக்க முடிஞ்சு. அப்ப இந்த 4 திருகம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அவனுடைய பயத்தை நீக்கிய மட்டுமல்ல, அவனுக்கு விடுதலை பெற்று தந்தது. இந்த 2 திருகங்கள் என்பது 2 ஏழைகளுக்கு உடையாக ஆகி அவருடைய தேவை நிறைவு செய்தது. பெருமாள் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு எப்படி பெருமாள் சொல்லுவாங்க, ஒரு நமேசிய ஒருத்தருக்கு ஆடை கொடுக்கின்றோம், அந்த ஆடை அவன் மீது இருக்கும் காலம் எல்லாம் இவன் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை பெறுகின்றான். அப்ப நம்ம எப்படி ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும்? அவர் உடுத்தி நமக்கு துவா செய்யற மாதிரி ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும். துவா செய்யற மாதிரி ட்ரெஸ் வாங்கி கொடுக்குவார். என்ன சொல்றாங்க பெருமானா சொல்றாங்க அப்படின்னா, என் வாழ்க்கையிலே நான் பெற்றுக்கொண்ட செல்வத்திலே இந்த 8 திருகத்தை போன்ற பரக்கத்தாவை நான் பெறவில்லை. ஏன்னு சொன்னார், அது ஒரு பெண்மணியுடைய, ஒரு சிறுமியினுடைய பயத்தை நீக்கியது, விடுதலை கொடுத்தது. 2 பேருக்கு அது ஆடையை பெற்று தின்பாக பெருமானா சொல்லுவாங்க. அப்ப நம்முடைய செல்வம் எப்போ பரக்கத்தாக இருக்கும் அப்படின்னா, ஒன்று அப்துர்ரஹ்மான் அவுஃப் கொடுத்தது மாதிரி அல்லாஹ் கொடுத்து அது நிறைய நல்ல காரியத்துக்கு செலவு செய்வது மாதிரி பாக்கியத்தை கொடுத்திருந்தார், அந்த செல்வம் பரக்கத். அல்லது நம்முடைய அந்த குறைந்த செல்வத்தை கொண்டு பிறருக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு நிம்மதியை கொடுத்தோம் என்றால், ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முடியும் என்று சொன்னால் அந்த செல்வம் பரக்கத்தான். அதனால நம்ம அல்லாஹ்ட்ட உடனே செய்யணும், நம்முடைய செல்வத்துல பரக்கத்துக்காக கேட்கணும். கடைசியா ஒரே ஒரு செய்தி நான் சொல்லி முடிச்சிடுறேன். அறிஞர் பெருமக்கள் எழுதுகிறார்கள், பரக்கத் என்பது எப்படிப்பட்டது தெரியுமா? அல்லாஹ்ட்ட நம்ம நிறைய கேட்கறியா, அல்லாஹ் எங்களுடைய ஹயாத்திலே பரக்கத்தை கொடு, எங்களுடைய செல்வத்திலே பரக்கத்தை கொடு, எங்களுடைய பிள்ளைகளுடைய பரக்கத்தை கொடு, எங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலே பரக்கத்தை கொடு என்பதாக ஒவ்வொன்றிலையும் பரக்கத்தை கேட்கும். ஏன்னு சொன்னால் அறிஞர் பெருமக்கள் சொல்றாங்க, அல் பரக்கத்து ஜுண்டு மின் ஜுனூதில்லா, இந்த பரக்கத் என்பது அல்லாஹ்வுடைய படைகளில் ஒரு படையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய படைகள் ஒரு படையாக இருக்கிறது. இரு சிறுகாலிமில் யஷா, அல்லாஹ் நாடுகிறவருக்கு அதை அல்லாஹ் அனுப்புகின்றார். ஆனா என்ன அர்த்தம்? நாடுகிறவருக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். அந்த பரக்கத் என்பது யாரோடு சேருகின்றதோ அவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி விடுகின்றது. பூவோட சேர்ந்த நாடு வளர்ப்பு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அந்த பரக்கத் ஏதோடு சேருகின்றதோ அதிலே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி சொல்றாங்க. செல்வத்திலே அந்த பரக்கத் சேர்ந்து விட்டால் அந்த செல்வத்திலே சில அதிகத்தை ஏற்படுத்துகின்றது. குழந்தைகளிடத்திலே அந்த பரக்கத் சேர்ந்து விட்டால் அந்த குழந்தைகளை இது சீராக ஆக்குகிறது. உடலிலே பரக்கத் சேர்ந்து விட்டால் ஆற்றலை ஏற்படுத்துகிறது, சக்தி ஏற்படுத்துகிறது. அது நேரத்திலே சேர்ந்து விட்டால் அதிலே நிறைய
நற்காரியங்கள் செய்கிற பாக்கியத்தை அவருக்கு ஏற்படுத்துகின்றது. கல்வி அசாதத்து, யாருடைய உள்ளத்திலே வரக்க சேர்ந்து விட்டதோ அவருடைய உள்ளத்தை சீரேவித்தனமாக ஆக்குகின்றோம். அதனால அல்லாஹ்ட்ட என்ன கேட்கணும் முடியும் கேட்டா, கேளுங்க, யா அல்லாஹ் எங்களுடைய செல்வத்திலே வரக்க செய்வாயாக, அதன் மூலமாக நற்காரியில் தாராளமாக செலவு செய்கிற பாக்கியத்தை கொடுப்பாயா. யா அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகளே வரக்க செய்வாயாக, அதன் மூலமாக எங்களுடைய பிள்ளைகளை கண்குளிர்ச்சியானவர்களாக சாதிகளாக ஆக்குவாயாக. மூணாவது சொல்றேன், இவருடைய உடலிலே எங்களுக்கு வரக்க செய்வாயாக. என்ன அப்படின்னா, யா அல்லாஹ் எங்களுக்கு உடலிலே ஆற்றலை கொடுத்து உன்னை நிறைய வணக்கம் செய்கிற பாக்கியத்தை கொடுப்பாயாக. நான்காவதாக, யா அல்லாஹ் எங்களுடைய நேரத்திலே வரக்க செய்வாயாக, அந்த நேரத்தை நற்காரியங்களை அமல் செய்கிற பாக்கியத்தை கொடுப்பாயாக. ஐந்தாவதாக உள்ளத்திலே வரக்க செய்வாயா என்று சொன்னார். யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்தை சலாமத்தாக சீதேவித்தனமானதாக மற்ற மக்கள் மீது நல்ல எண்ணமுடையவர்களாக நல்லதை சொல்லக்கூடியவர்களாக எங்களுடைய உள்ளத்தை ஆக்குவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இதை கேட்டோம், அதை கடைபிடிக்க அல்லாஹ் அருள் புரியும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக